தற்போதைய அண்மை செய்தி. மதுரை திருமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் தற்போது மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். பாண்டியன் நகர், வடகரை, செங்குளம், கரிசல்பட்டி, மரவன்குளம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தற்போது கனமழை பெய்து வருகிறது. கனமழை காரணமாக பிரதான சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் தற்போது சிரமம் அடைந்திருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான், தற்போது மதுரையில் பெய்து வரும் இந்த கனமழை தொடர்பான கூடுதல் விவரங்கள். மதுரை திருமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்து வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். கனமழை காரணமாக சாலைகளில் தண்ணீர் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகளும் அவதிக்கு உள்ளாகினர். பாண்டியன் நகர், வடகரை, செங்குளம், கரிசல்பட்டி, மரவன்குளம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தற்போது கனமழையானது பெய்து வருகிறது. கனமழை காரணமாக பிரதான சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்திருக்கின்றனர். திருமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியிருக்கிறது. அதே நேரம் குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்திருக்கின்றனர். தற்போது திருமங்கலத்தில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையானது பெய்து வருகிறது. கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து தற்போது குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். மதுரையில் பாண்டியன் நகர், வடகரை, செங்குளம், கரிசல்பட்டி, மரவன்குளம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தற்போது இந்த கனமழையானது பெய்து வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடைய செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சல்மான், இது தொடர்பான விரிவான தகவல். மதுரை மாவட்டம் முழுவதிலுமே இன்று காலை முதலாகவே இதமான சூழல் உருவாகி இருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புறநகர் பகுதியாக இருக்கு திருமங்கலம் சுற்றுவட்டார பகுதியில் காற்று இடியுடன் கூடிய கனத்த மழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. இந்த பகுதியில் மட்டும் சரியாக 2 மணிக்கு தொடர்ந்து 3 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் சுற்றுவட்டார பகுதியான பாண்டிய நகர், வடகரை, செங்குளம், கரிசல்பட்டி, மரவன்குளம், சுந்தராம்பட்டி, கப்பலூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடர்ந்து அந்த 3 மணி நேரத்திற்கு மேலாக கனமழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக மழையின் காரணமாக திருமங்கலம் நகர்பகுதி மற்றும் பிரதான சாலைகளில் எல்லாம் மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக நீண்ட நாட்களுக்கு பிறகாக 3 மணி நேரத்திற்கு மேலாக பரவலான மழை பெய்து வரக்கூடிய ஒரு சூழலில் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இந்த போதிலும் பல்வேறு பகுதிகள் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக இந்த வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் தற்பொழுது நீண்ட நாட்களுக்கு பிறகாக திருமங்கலம் சுற்றுவட்டார பகுதியில் பரவலான மழை 3 மணி நேரத்திற்கு பெய்து வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சிக்கந்தர், விரிவான தகவல்களுக்கு நன்றி சல்மான்.